ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுடைய தேவன் 3 persons ஆக இருக்கிறார். ஒன் கோட் தேவனாக, தேவன் பர்சன். ஸ்பிரிட் ஆக இருக்கிறார், ஸ்பிரிட் பர்சன். ஜீசஸ் இஸ் த பர்சன். ஹோலி ஸ்பிரிட் ஆல்சோ பர்சன். இயேசு இந்த உலகத்துல வந்து மாம்சத்துல வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்கிருந்து 50வது நாளில உயிர் தெழுந்த 50வது நாளில அந்த பரிசுத்த ஆவியானவரை முதன்முறையாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அந்த ஆவியானவர் தான் தேவனுடைய, அந்த மெய்யான தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். 1 பீட்டர் 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், அதே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்டு மரியாளின் வயிற்றில இயேசு பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமான மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாதாரணமாக இந்த உலகத்துல பிறக்கிற மக்களோடு இயேசுவை ஒப்பிட முடியாது. பாருங்கள், முதலாவது மனிதன் தேவன் படைக்கும் பொழுது நாங்கள் ஆதியாகமம் 1 26வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1 வசனத்துல let us make our image, தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் தான் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். இந்த மனிதன் பாருங்கள், பாவம் செய்ததன் விளைவாக முதல் ஆதாம் ஏவாளை பரிசுத்தமாக படைத்தார், மரணமில்லாத சரீரத்தோடு. அவர்கள் பாவம் செய்த பின்பாக பாருங்கள், அந்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசிடத்துல ஏமாந்ததன் நிமித்தம் அந்த 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 தெரிவை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை தெரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றிருப்பார்கள். அதற்கு மாறாக தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் அவர் இன்றைக்கும் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தில பிறக்கிறோம், இந்த பாவத்தோடு வாழுகிறோம். இதற்கு தான் இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இயேசு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. இந்த உலகத்தில நீங்கள் எந்த இடத்திலே போய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 4:12 படி இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இந்த புதிய ஏற்பாடு உதவி செய்கிறது. புதிய ஏற்பாடு தான் இயேசுவை பற்றிய 4 புஸ்தகங்கள்ல மத்தேயு, மார்க், லூக்கா, யோன் இயேசுவை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். இந்த 4 புஸ்தகங்களும் இயேசுவை பற்றி உண்மை தத்துவத்துடன் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகங்கள் எல்லாம் 4 புத்தகங்களும் ஆஃப்டர் கிரைஸ்ட் 70-80ஆம் ஆண்டு அளவில கிரைஸ்ட் 1 33 வருடங்கள் இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்தார். 30 33 வருடங்கள் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். ஆஃப்டர் கிரைஸ்ட் 70-80ஆம் ஆண்டு அளவில இந்த 4 புஸ்தகங்களும் எழுதி முடிக்கப்பட்டது. 33 வயதுல இயேசு தன்னுயிரை கொடுத்து மரிக்கிறதுதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மிஷன் வேலை தரப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களாக, பாஸ்டர்ஸாக, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக, இப்படியாக ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு ஊழியம் தரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் நாங்கள் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் சுவிசேஷத்தை அழைப்பதற்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு அவர் எங்களுக்கு வல்லமையை அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் பிலிப்பியர் 4:19 வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை தருவார், ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். இப்படியாக ஒரு வல்லமையை தந்து நாங்கள் அவருடைய பலத்தில சார்ந்திருக்க வேண்டும். பாருங்கள், அவர்ல சாராமல் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய இவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய ஆவியில சார்ந்திருக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். நாங்கள் எப்பொழுதும் இயேசுடைய வார்த்தைகளில இணைந்திருக்க வேண்டும். கொடியானது செடியில இணைந்திருக்கிறது போல இந்த கொடியில தான் கனிகள் வருகிறது. செடியில இருந்து அது தண்ணீர், பசளைப்பு எல்லாவற்றையும் எடுத்து கொடியில கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் கொடிகளாக இருக்கிறோம். இயேசு செடியாக இருக்கிறார். அவரில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு தரப்படும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு கேட்டுக்கொள்வதை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவருக்கு பிரியமாக நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்துக்கு விரோதமாக கீழ்ப்படிந்தவர்களாக, அவருடைய ஊழியத்தை எங்களுக்கு தந்த ஊழியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவரை போல நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் கற்றுத்தந்து அவர்தான் எங்களுக்குள்ள போக்கஸ் ஆயிருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் நீங்கள் வேதாகமத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளியில் உள்ள நீங்கள் பாஸ்டர்ஸ் அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஊடகங்களுக்கூடாக எல்லாவற்றிலையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவற்றை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா என்று நீங்கள் அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் தவறாக சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தை வேதாகமத்துக்கு விரோதமாக இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இந்த சபைக்கு போவது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இன்றைக்கு பலர் ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் சபைகளுக்கு போக வேண்டும். அங்கு இயேசு இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்வதன்படி நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து நாங்கள் சபையில போய் நாங்கள் இயேசுவைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய ஆவியைத்தான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். பாருங்கள், ஒவ்வொருவரும் ஆவியோடு தான் அந்த இடத்துல வருவார்கள். அநேகமான ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிய ஆத்துமாக்களை தவிர பழைய ஆத்துமாக்கள் எல்லாரும் நன்றாக நிரம்பி வர வேண்டும். அபிஷேகத்தினால் அதிகாலையில எழுந்து பைபிளை படித்து துதித்து வரும் பொழுது அந்த இடத்துல சபையில அந்த இயேசு தலைவராக இருக்கிறார். மற்ற ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகம் எல்லாரிடத்திலேயும் இறங்குகிறதாக இருக்கிறது. அந்த நேரத்துல நீங்கள் வேறு விதமான காரியங்கள்ல சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களாக மனதை ஒருமனப்படுத்த வேண்டும். பாருங்கள், பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போறது எங்களுடைய தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக, அதற்காகத்தான் ஒரு மனப்பட வேண்டும். எங்களுக்கு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வேண்டும். வேறு மனிதர்கள்
மனித சிந்தைகள் எதை நாங்கள் அந்த நேரத்தில் சிந்திக்க கூடாது. சிலர் டெக்ஸ்ட் பண்ணுவார்கள், பாருங்கள், வாலிபர்கள் டெக்ஸ்ட் பண்ணுவார்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கிறது. அந்த இடத்துல சபையில இருக்கும் பொழுது நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு கிரியை செய்கிறது. அந்த வார்த்தையை மாமிச வார்த்தைகளை போல உலகத்தின் வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை இன்றைக்கு நான் என்னுடைய சபையில கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். இது மெய்யான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இது மதங்களுடைய வார்த்தைகள் அல்ல என்ற உணர்வோடு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக, அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு மரியாள் கற்பந்தரித்து இயேசுவாக பிறந்து இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். வார்த்தை தான் இயேசு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இயேசு வார்த்தையை விட்டு பிரிந்து வாழவில்லை. இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசுவாக அவர் வாழ்ந்து காட்டினார். இன்றைக்கு நாங்கள் பாவத்தில பிறந்திருக்கிறோம். தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது பாவத்தில பிறந்திருக்கிறோம், பாவ உணர்வோடு பிறந்திருக்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் 3ஆம் அதிகாரத்தில தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது பாவிகளாக நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில பிறக்கிறோம், மாம்சத்துக்குரியவர்களாக வாழுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், மதங்களை உருவாக்குகிறவர்கள் எல்லாரும் இந்த மாம்சத்தோடையே அவர்கள் மதங்களுக்கு போய்விடுவார்கள். அப்படியாக அந்த மெய்யான தேவனை அறிய முடியாதபடி மதங்கள் தடை செய்கிறது. மதங்களுக்கு இல்ல பலவிதமான தீமையான ஆவிகள் இருக்கிறது. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த சேனைகளை எதிர்க்க அவர்களால் முடியாமல் இருக்கிறது. மதங்களில வாழுகிறவர்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் அதுல ஒரு தடை. அந்த பிசாசானவனுக்கு தீமை செய்கிறது அவனுடைய ஒரு பிரதான வேலையாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய ஆத்துமாவை எப்படியாவது திருடி விட வேண்டும். பாருங்கள், ஆத்துமாவை, இந்த ஆத்துமா தேவனுடைய ஆத்துமா. நாங்கள் அனைவரும் மனிதனாக இருக்கிற நாங்கள் அனைவரும் அந்த மெய்யான தேவனால படைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது மெய்யான தேவன் தந்த சுவாசம். இப்படியாக படைக்கப்பட்ட தேவனை விட்டு நாங்கள் மதங்களை உருவாக்கி மாம்சத்துல பிறக்கிறோம். அந்த மாம்சத்தினால மதங்களுக்கூடாக வாழ்ந்து மதங்களுக்கூடாக மரிக்கும் பொழுது பிசாசு இலகுவாக உங்கள் ஆத்மாவை திருடி விடுகிறார். இதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதன் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் மனிதன் அறியாமல் வாழுகிறான், பாவத்தில் வாழுகிறான். இந்த மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுயிரையே அந்த சிலுவையில தியாகம் செய்து எங்கள் எல்லாரையும், யார் எந்த மனிதன் எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடத்துல வர முடியும். வந்து அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விடும். நீர் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானின் படி நீர் சிலுவையில மரித்தீர். இந்த புத்தகத்தை படித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக், யோவான் இயேசுவை பற்றிய அத்தனை காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆபிரகாமில இருந்து பாருங்கள், ஆபிரகாமினுடைய தகப்பன் இப்படியான சிலை வணக்கமுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து இயேசுவின் சந்ததியாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததி தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். அவருடைய ஆவியை பெற்றவர்களாக, அவருக்கு பிரியமான அவருடைய வார்த்தையின்படி வாழ எங்களை
அழைத்திருக்கிறார். நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுதுதான் அவர் உங்களை உங்களை அழைத்துக் கொள்ளுவார். நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால், எதிர்த்து நின்றால், இன்றைக்கு தெரிவை இன்றைக்கு உங்களிடத்துல தந்திருக்கிறார். ஆதாமாவால் செய்த தவறு நிமித்தம் நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் தீமையை தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளுகிறோம், இயேசுவை தெரிந்து கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், அவரோடு வாழுகிற நித்திய வாழ்வை தெரிந்து கொள்கிறோம். இயேசுவை தெரிந்து கொள்வதன் முக்கிய நோக்கம் அவரோடு நாங்கள் வாழ முடியும். இம்மைக்கு பின்பு மறுமையில ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்வு இயேசுவோட நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். நீங்கள் மதங்களை தெரிந்து கொண்டால் இந்த மரணத்துக்கு பின்பு நடப்பது என்ன என்று நீங்கள் அறியாதவர்களாக பிசாசு உங்களை நித்திய நரகத்துக்கு, நித்திய நிந்தைக்கு அழைத்து செல்லும். பாருங்கள், அங்கு போனால் திரும்பி வர முடியாது. யோபு சொல்லுகிறான், போனால் திரும்பி வராத தேசம். இப்படியான ஒரு தேசத்தை வீட்டில இருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமாக இருந்தால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுடைய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் மூலமாக இயேசுவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்து கொள்ளலாம். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததுண்மை. இன்றைக்கு நாங்கள் எழுதுகிற திகதி ஆஃப்டர் கிரைஸ்ட் ஆகஸ்ட் 26 ஆக இருக்கிறது. பாருங்கள், 1ஆம் ஆண்டிலிருந்து 33 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில மனிதனாக வாழ்ந்தார். சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் இயேசு. இன்றைக்கு சரித்திர பூர்வமாக இயேசுடைய சரித்திரம் வருகிறது. 1ஆம் வருஷத்திலிருந்து 33 வருடங்களை இயேசு இந்த உலகத்தில மனிதனாக வாழ்ந்து சரித்திர பூர்வமாக கிறிஸ்துவுக்கு முன்பான காரியங்கள் 4004 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் படைக்கப்பட்டான். கிறிஸ்துவுக்கு பின் 70-80ஆம் ஆண்டு அளவில் இந்த எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இயேசுவை பற்றி, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் 33 வயதுல இயேசு மரித்து விட்டார். 70-80 வயது வரைக்கும் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் இயேசுவனுடைய சரித்திரத்தை சரியாக எழுதியுள்ளார்கள். பாருங்கள், ஒரு புஸ்தகத்துல தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகள் எழுதப்பட்ட குரானில அந்த இயேசு மரிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து தவறு, அந்த புத்தகத்தில இயேசுவனுடைய மரணம், உயிர்த்தெழுதல் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த பிசாசு செய்கிற மாபெரும் பொய். ஒரு மெய்யை பொய்யாக மாற்றுவதுதான் பிசாசினுடைய கிரிகையாக இருக்கிறது. அந்த மத புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. 7 சகாப்தத்துக்கு பின்பாக, 7 ஜெனரேஷனுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். அதுல உண்மை தத்துவத்தை நாங்கள் பார்க்க முடியாததாக இருக்கிறது. பாருங்கள், இதற்காகத்தான் நீங்கள் உயிருள்ள இந்த மெய்யான புஸ்தகத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி 700 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகத்தில் இயேசு மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை என்ற காரியங்கள் இருக்கிறது. இது பிசாசினுடைய காரியங்களாக இருக்கிறது. பிசாசு ஒரு பொய் சொல்லுவவனாக, பாருங்கள், யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடுபவனாக, கொல்லுவனாக, அழிப்பவனாக, பொய் பேசுபவனாக, மனிதர்களை கன்ஃபியூஸ் பண்ணுபவனாக இருக்கிறான். பாருங்கள், யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவான். இப்படி தவறாக கருத்துக்களை எங்களுடைய மனதிலையும் தவறான தோட்ஸை போடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசுடைய ஆவி வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கிறார். எப்படி சமயங்கள் எல்லாம் உருவாகினது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாங்கள் இங்கு பார்க்கும் பொழுது எரேமியா 10ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எங்களுடைய மெய்யான தேவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை பற்றி எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நாள்
நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், புத்த மதமாக இருக்கலாம், மற்ற எந்த வைஷ்ணவ வேறு எந்தெந்த மதங்களாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் அழிந்து உங்களுடைய மதங்கள் எல்லாம் அழிந்து போகும். உங்களுடைய தேவர்களை எல்லாம் தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். தவறான மதங்களை உருவாக்கின அத்தனை தேவர்களையும் தண்டிக்கிற தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவனாக இருக்கிறார். ஆனால் உங்களை மனிதர்களை நேசிக்கிறார். நீங்கள் அந்த மதத்தில் அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களை அழைக்கிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். இயேசு சொல்லுகிறார் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இந்த மதங்களில் வாழுகிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக அவர் உங்களை வரும்படியாக அழைக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமியை பார்க்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து மனிதனை பார்க்கிறார். நாங்கள் இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவுக்கூடாக உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர்தான் மெய்யான தேவன் என்று இந்த 5 கண்டங்களுக்கும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் அறிக்கை இடுகிறோம். உம்முடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியை ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இப்படி இந்த மதத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்மிடத்துல அவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாக இன்றும் அவர்கள் தவறான பாதையிலே அந்த பிசாசினுடைய ஆவிகளினாலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இன்றைக்கு பலவிதமான தீமையின் ஆவிகளுக்கு கூடாக துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளினாலே அவர்கள் சூழப்பட்டு அவர்கள் பயத்தின் பீதியில இருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்படுகிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஞானத்தை, புத்தியை, அறிவை, தெளிந்த புத்தியை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், உங்களை அவர் அடக்குவதில்லை, ஒடுக்குவதில்லை, அடிமைப்படுத்துவதில்லை. பாருங்கள், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவருடைய ஆவியினாலே அவர் அந்த மக்களை விடுவித்தார். அந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பின அந்த பார்வோனும் அதனுடைய சேனைகளும் அந்த கடலில மூழ்கடிக்கப்பட்டார்கள். இப்படித்தான் பலத்தை நீங்கள் நம்பக்கூடாது, பராக்கிரமத்தை நம்பக்கூடாது. எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், தீமை செய்கிறவர்களை நேசிக்க சொல்லுகிற ஆவியானவர், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், காற்றை சிருஷ்டித்தவர் தான் எங்களுடைய தேவன். எரேமியா 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில அவர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவரே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். பாருங்கள், காற்று, இந்த உலகத்திற்கு வருகிற காற்று அவருடைய பண்டக சாலையில் இருக்கிறது. காற்றை சிருஷ்டித்தவர் தான் எங்களுடைய தேவன். இந்த சயின்ஸ் எல்லாம், இந்த விஞ்ஞான பைபிளுக்குள்ள இருக்கிறது. காற்றை சிருஷ்டித்தவர். எரேமியா 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவரானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களினாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. பாருங்கள், ஒரு விக்கிரகத்தை, எங்களுடைய தேவன் மெய்யான தேவன், உயிர் உள்ளவர். இயேசு உயிர் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் உயிர் உள்ளவர். அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். இப்படியான மாயையான கிரிகைகளுமாய் இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அழியும்.
பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒரு நாள் இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியாக மாற்றப் போகிறார். அவருடைய 1000 வருட ஆட்சியில வாழ ஆசைப்படுங்கள். இதற்குத்தான் உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் மதங்களை நம்பினீர்களாக இருந்தால் மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் தேவன் உண்டாக்க போகிற ராட்சியம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இப்படியாக இந்த பூமிய, இந்த சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு புதிய வானம் புதிய பூமி. பாருங்கள், அந்த ஒரு சமாதானமான பிசாசு 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, இந்த உலகத்துல யுத்தம் இல்லாத ராட்சியம். எங்களுடைய தேவன் எல்லாரையும் போசிக்கிற ராட்சியம். நீங்கள் கண்ணீர் விட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள், துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லாத ராட்சியம். இரவுதான் கள்ளர் இந்த உலகத்துல இரவு நேரங்களில கண்ணமிட்டு திருடுவார்கள். கல பாவ காரியங்கள் இந்த இருளில தான் நடக்கிறது. 24 மணி நேரமும் ஒளியுள்ள ராட்சியமாக அவருடைய ராட்சியத்துல வாழ ஆசைப்படுங்கள். அவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுடைய அபிஷேகத்துக்காக பிரே பண்ணுகிறேன். நீங்க மட்டுமில்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டுமில்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்ன சொல்வேன், நீர் செய்ததை 1 2 3 என்று எண்ண முடியாதே. அவர் செய்த நன்மைகளை எண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர் தான் அவர் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ஆவி. நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். அவரிடத்துல வரும் பொழுது அநேக விதமான கேள்விகள் வரும். நீங்கள் வேதாகமத்தை அறிய அறிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வேதாகமத்துல பதில் இருக்கிறது. எப்படி மதங்கள் உருவானது, எப்படி இந்த அசுத்த ஆவிகள் செயற்படுகிறது, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் அந்த சத்துரு காரணமாக இருக்கிறான், தீமை செய்கிறவனாக இருக்கிறான். இயேசுவுக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக இப்படியான காரியங்களை செய்கிற அந்த பிசாசை நீங்கள் இந்த வேதாகமத்தில் இருந்துதான் அவன் எப்படி செயற்படுகிறான் என்று கண்டுகொள்ள முடியும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு,
ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டுமில்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார். ஆமாண்டவர், இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பதை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா? பொல்லாதவர்கள் ஆகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நேரத்தில் உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சல் ஆழத்தில ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா. எங்களுக்கு தகுதி இல்லாத பாவத்தில வாழ்ந்த எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் பரிசுத்தமுள்ள தேவன் உம்முடைய குமாரனை அனுப்பி 33 வயசுல, அந்த வாலிப வயசுல எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து உம்முடைய ராஜ்யத்தை நீர் அமைத்து எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர் ஒருவர்தான் ராஜா. இந்த பிசாசுகளுக்கு எதிராக, தீமை செய்கிற ஆவிகளுக்கு எதிராக செயற்பட உம்முடைய வார்த்தை கூடாக நாங்கள் வெற்றி கொண்டு வாழ, ஆண்டவரே, மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு நீர் எப்படி அந்த வார்த்தை கூடாக பிசாசை ஜெயித்தீரோ, அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய, ஒன்றான மித்தவனாய் உமக்கே ஆராதனை செய்ய அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போற தூதர்களை அதட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புகிறதற்காக நன்றி. அவர்களோட இடைப்படும் நித்திரை கொள்ளும் பொழுது தரிசனத்தை உண்மையாக அவருக்கு நீர் வெளிப்படுகிறதவனாக இருக்கு ராட்சியத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை அழைத்தீரே இந்த ஒளியின் ராட்சியத்துக்கு. அதே போல ஒவ்வொரு அறியாத மக்கள், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தான் இந்த உலகத்தை மீட்க வந்த ஒளியான தேவன் என்பதை இருளில் வாழும் மக்கள் ஒளியின் ராட்சியத்தில வாழ அழைத்த தேவன் என்பதை ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை பெற்று உம்மை நாடி தேடுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நீர் அவர்களோடு வெளிப்பட்டு உம்மை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். நன்றாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றியும் பரிசுத்த ஆவியின் ஆரையை பற்றியும் நன்றாக இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். தெரியாதவைக்கு அது ஒரு பெரிய ஒரு கண்களை திறக்கும் ஒரு வார்த்தையாக இருந்தது. ஆவியாலும் இல்லை, பலனாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, அவருடைய ஆவியினால் மட்டுமே எல்லாம் ஆகும். He has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. இதெல்லாம் எங்களுக்கு ஆகக்கூடிய காரியம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இதை எங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கிறது. அத்துடன் இந்த காஸ்பலை ப்ரீச் பண்றதுக்கே இந்த வார்த்தையர்களுக்குள்ள இது கொண்டு வந்து அவர்களை மனமாற செய்யறதே பரிசுத்த ஆவியானவர் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. என்றபடியா நன்றா நீங்கள் அதை பகிர்ந்தீர்கள், விளக்கமாக சொன்னீர்கள். தேங்க்யூ. God bless you, Pastor. God bless you, Sister Rachidi. God bless you, நேயர்களே. ஆமென், ஆமென்.